Hi student, good morning to all. Today we are going to starting in profit and loss. Okay, so first one, profit. In our day-to-day life, we use money commodities like food, cloth, vehicles, books up to anything and etc. So everything is produced by someone or by the theme of the people and solely directly to the people or through the dealers. When we buy something, anything, a dealer charges more than what the manufacturer charges because the dealers invest some money to buy a goods, spend his time to the bring them to his place, and he wants to earn a bit money more than his investment. The excess money that the dealers collected from the people's is called a gain or profit. ஓகேவாம்மா? ஸோ ப்ராஃபிட் அப்படின்றத என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஸோ நமக்கு தேவையான, ஓகேவா, ஸோ நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற ஒன்று கிளாத்தாக இருக்கலாம், ஓகேவா, ஸோ கிளாத்து, ஃபுட்டு, இல்லை வெஹிக்கல்ஸ், புக்ஸு, ஸோ எவ்ரி ஒன், ஓகேவா. அது நான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அதில் ஏதாவது ஒரு திங்ஸை ரெடி பண்ணுறவங்கிட்ட, ஓகேவா, ஸோ அந்த ப்ராடக்ட் ரெடி பண்ணுறவங்கிட்ட டைரெக்டாக போயிட்டு நாம் என்ன பண்ணுறோம், வாங்குகிறோம், ஓகேவா. ஸோ அதை வாங்கும்போது நமக்கு என்னென்ன லாஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ டைம் வேஸ்ட் ஆகும், ஓகேவா. ஸோ டைம் ஸ்பெண்ட் பண்ணி தான் நம்ம போயிட்டு அந்த திங்ஸ் வாங்குவோம், ஓகேவா. ஸோ நமக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம் அண்டு அதுக்கான அமௌண்ட்டு, ஓகேவா. ஸோ அமௌண்ட் பே பண்ணுவோம், அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம், அண்டு நமக்கு அங்கேருந்து இங்கே நம்ம திங்ஸ் எடுத்துகிட்டு வரும்போது நம்ம சம் ஆஃப் அமௌண்ட் வந்து என்னாகும், செலவாகும், ஓகேவா. ஸோ அதெல்லாம் சேர்த்தி நம்ம கொடுக்கறது தான் என்னென்னா ப்ராஃபிட், ஓகேவாம்மா. ஸோ அந்த எனி திங்ஸ், ஓகேவா. ஸோ எனி திங்ஸ் மேலே நம்ம என்ன பண்ணுவோம், கொஞ்சம் ரேட் வச்சு சேல் பண்ணுவோம், ஓகேவா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பென்னு, ஓகே. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு பென்னு, அதாவது ஒரு 100 பென்ஸ்ன்னு வச்சுக்கலாம், ஓகேவா. ஸோ 100 பென்னு நம்ம என்ன பண்ணுறோம், டைரெக்டாக போயிட்டு வாங்கிட்டு வரோம், ஓகேவா. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு பென் வந்து 3 rupees, ஸோ 3 rupeesன்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட கொடுக்குறாங்க. நாம் என்ன பண்ணுவோம், அப்போ 100 பென்ஸ் எவ்வளோமா, கண்டிப்பாக 300 rupees, ஓகேவா. ஸோ ஒரு பென்னு நம்ம 10 பென்ஸ் வாங்குகிறோம், ஓகேவா. ஸோ ஒரு பென்னு 3 rupeesன்னு வாங்குகிறோம். ஸோ 100 பென்ஸ் எவ்வளோமா, 300 rupees, ஓகேவா. ஸோ நாம் இங்கேருந்து டைரெக்டாக போய் அவங்கக்கிட்ட, ஷேலர்கிட்ட, டீலர்ஸ்கிட்ட நம்ம என்ன பண்ணுறோம், வாங்குகிறோம். ஸோ அங்கேருந்து வரும்போது நம்ம டைம் வேஸ்ட் பண்ணுறோம், ப்ளஸ்ஸு இங்கேருந்து ஒரு வண்டியில் தான் போவோம், ஓகேவா. ஸோ வண்டியில் தான் போய் அந்த பர்ச்சேஸ் பண்ணிட்டு வருவோம். ஸோ அந்த எல்லாமே சார்ஜஸ் சேர்த்துனீங்க அப்படின்னா ப்ளஸ் ஒரு 100 நம்ம செலவு பண்ணியிருப்போம்னு வச்சுக்கலாம், ஓகேவா. ஸோ 100 rupees அப்படின்னா நமக்கு டோட்டலாக ஒரு 400 rupees செலவாயிருக்கும், ஓகேவா. ஸோ இங்கேருந்து இது மீ, ஓகேவா. நம்ம இங்கேருந்து டீலர்ஸ் கிட்ட போயிட்டு திரும்பி நாம் ரிட்டர்ன் வர வரைக்கும் நமக்கு 400 rupees வந்து செலவாயிருக்கும், ஓகேவா. ஸோ இதுக்கு மேலே ஒரு 100 rupees நாம் எதிர்பார்க்குறோம், ஓகேவா. ஸோ இந்த 100 பெயினை நம்ம சேல்ஸ் பண்ணி நமக்கு ஒரு 500 rupees வருது அப்படின்னா அதுதான் என்னது, ப்ராஃபிட், ஓகேவா. ஸோ நான் ப்ராஃபிட்னா என்னம்மா சொல்லியிருக்காங்க, த excess money, okay. So the excess money that the dealer collects from the people is called a gain or profit, ஓகேவா. ஸோ நம்ம டீலர்ஸ் கிட்ட வாங்கின மணியை விட அதிகமாக வர்றது, நமக்கு வந்து சேல்ஸ் பண்ணி அதிகமாக கிடைக்கிறது தான் என்ன சொல்லியிருக்கோம், கெயின், ஓகேவா. ஸோ கெயின் ஆர் ப்ராஃபிட், கெயின்னு சொல்லலாம் ஆர் ப்ராஃபிட்னு சொல்லலாம், ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ஒன், லாஸ், ஓகேவாம்மா. ஸோ லாஸ் அப்படின்னா என்னன்னு நமக்கு தெரியும், ஓகேவா. ஸோ லாஸ் அப்படின்னா நம்ம வாங்குற விலையை விட கம்மி விலைக்கா சேல்ஸ் பண்ணுறது தான், ஓகேவா. அது என்னன்னு பாருங்க. இஃப் he is in the situations of collecting lost money, then what he has paid to the manufacturer due to the need of money
or some other reasons he loss of some money. Okay, so this losing of the money in this investment is called a loss. ஓகேவா? ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 100 பெயிண்ட்ஸ் வாங்குறேன், 300 rupees நம்மளுடைய செலவெல்லாம் சேர்த்து 400 rupees. ஓகேவா? ஆனால் நமக்கு வரக்கூடிய கெயின் எவ்வளோ இருக்கும்? ஓகே, ஸோ நம்ம இதை வந்து சேல்ஸ் பண்ணுறோம். ஓகேவா? சேம் ப்ராசஸ் தான் மேம். ஸோ நம்ம வாங்கின விலையை விட அதிகமாக, ஓகேவா, ஸோ நம்ம வாங்கின விலையை விட எக்ஸஸாக வந்துச்சு அப்படின்னா அதுதான் கெயின். ஸோ நம்ம வாங்கின 400 rupees விட நம்ம சேல்ஸ் பண்ணும்போது என்ன ஆயிடுது, 300 rupees ஆர் 200 rupees வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஓகேவா? ஸோ 400 விட என்ன ஆயிடுது, 10 rupees லெஸ் ஆகி வருது. ஸோ இதுதான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா லாஸ். ஓகேவா? ஸோ நம்ம ஒரு திங்ஸ் மேலே நம்ம வாங்குற அமௌண்ட்டை விட கம்மியாக நம்ம சேல்ஸ் பண்ணோம் அப்படின்னா அதுதான் லாஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அது எவ்ரி சுச்சுவேஷன்ஸால் அந்த லாஸஸ் நடக்கலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. திஸ் ப்ராசஸ் ஆஃப் பையிங் அண்ட் selling goods involves either profit and loss. Okay, so we shall discuss this the detail. ஓகேவாம்மா? ஸோ நம்ம வாங்குற விலையை விட, ஓகேவா, ஸோ ஏதோ ஒரு டீலர்ஸ்கிட்ட போய் வாங்குற ரேட்டை விட சேல் ரேட்டு அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அதுதான் கெயின். அதை விட கம்மியாக போச்சு அப்படின்னா அதுதான் லாஸ். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. Next one, cost price. So cost price நாம எப்படி ஷார்ட்டா சொல்லுவோம் அப்படின்னா CP. ஓகேவா? So what is a cost price? The shopkeeper purchase goods of a manufacturers. This is called a purchase price. C also meet out the overhead expense like transport charges, wages, up to etc. So the cost price consists of the capital, the cost of way materials and labor charges for production, the electricity charges, the transport charges up to etc. So cost price equal to purchase price plus overhead expense. ஓகேவா? ஸோ நம்ம காஸ்ட் ப்ரைஸ் அப்படின்றது என்னமா? ஓகே கேர்ள்ஸ், ஸோ காஸ்ட் ப்ரைஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா, ஸோ நம்மளுடைய பர்ச்சேஸ் ப்ரைஸோட நமக்கு எக்ஸஸாக செலவாயிருக்கும் இல்லையா? ஓகேவா? ஸோ ஓவர் ஹேண்ட் எக்ஸ்பான்ஸ். ஓகேவா? ஸோ நமக்கு எக்ஸஸாக செலவு ஆகிருக்கும், அந்த செலவும் நம்ம சேர்த்து சொல்கிறது தான் காஸ்ட் ப்ரைஸ். ஓகேவா? ஸோ காஸ்ட் ப்ரைஸ் ஈக்குவல் டு பர்ச்சேஸ் ப்ரைஸ் ப்ளஸ் ஓவர் ஹேண்ட் எக்ஸ்பான்ஸ். ஓகேவா? புரியுதாமா? ஸோ காஸ்ட் ப்ரைஸ் அப்படின்றது என்ன? பர்ச்சேஸ் ப்ரைஸ் ப்ளஸ் ஓவர் ஹேண்ட் எக்ஸ்பான்ஸ். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, மார்க்கெட்டட் ப்ரைஸ். The short form of MP. Okay. Okay girls, the next one, marketed price. Okay va? So when a shopkeeper takes the goods from the dealers to his outlets for sales, he has to make profit in his business. So he marks the price higher than the cost price of the goods. See, his price is called a tag price or marketed price. Okay va? So marketed price க்கு இன்னொரு நேம் என்னமா நம்ம சொல்லுவோம்? tag price. ஓகேங்களா? ஸோ வாட் இஸ் ஏ மார்க்கெட்டட் ப்ரைஸ்? ஓகேவா? ஸோ மார்க்கெட்டட் ப்ரைஸ் அப்படின்றது என்னன்னு சொல்லியிருக்காங்க பாருங்க. ஹி மார்க்ஸ் த ப்ரைஸ் ஹையர் தென் த காஸ்ட் ப்ரைஸ். ஓகேவா? ஸோ நம்ம காஸ்ட் ப்ரைஸை விட அதிகமாக எதிர்பார்க்கறது தான் நம்ம மார்க்கெட்டட் ப்ரைஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ குறித்த விலை அப்படின்னு நம்ம காஸ்ட் ப்ரைஸை விட அதிகமாக எதிர்பார்க்குறது. ஸோ காஸ்ட் ப்ரைஸ் அப்படின்னு என்ன சொல்லியிருக்காங்க? பர்ச்சேஸ் ப்ரைஸ் ப்ளஸ் ஓவர் அண்ட் எக்ஸ்பென்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ நம்ம பர்ச்சேஸ் பண்ணுற விலையும் ப்ளஸ் அதற்கான செலவுகள், ஓகேவா, அந்த செலவுகள்லாம் சேர்த்து நம்ம சொல்கிறதா காஸ்ட் ப்ரைஸ்ன்னு சொல்லியிருக்கோம். ஸோ மார்க்கெட் ப்ரைஸ் அப்படின்னு என்ன சொல்லியிருக்காங்க? இந்த காஸ்ட் ப்ரைஸை விட ஹையஸ்ட், ஸோ ஹையர் தென் த காஸ்ட் ப்ரைஸ். ஓகேவா?
ஓகேவாம்மா. ஸோ ஹையர் தென் த காஸ்ட் ப்ரைஸ். ஓகேவா. ஸோ நம்ம காஸ்ட் ப்ரைஸை விட அதிகமாக எதிர்பார்க்கறதா மார்க்கெட்டட் ப்ரைஸ் ஆர் டேக் ப்ரைஸ்ன்னு சொல்லியிருக்கோம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஒன் டிஸ்கவுண்ட். So what is the discount? The reduction of cost on the marketed price for the purpose of attracting the customers or some of other reasons is called a discount. ஓகேவா. ஸோ டிஸ்கவுண்ட் அப்படின்றது என்ன அப்படின்னா குறித்த விலையில். ஓகேவா. ஸோ நம்மளுடைய மார்க்கெட்டட் ப்ரைஸில் விட கம்மியாக. ஓகேவா. ஸோ மார்க்கெட்டட் ப்ரைஸில் ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், டிஸ்கவுண்ட் அப்படின்னு என்னமா, நம்ம கஸ்டமரை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக. ஓகேவா. ஸோ கஸ்டமர்ஸை நம்ம இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுவோம் அப்படின்னா டிஸ்கவுண்ட் ஆஃபர் விடுவாங்க. ஓகேவா. ஸோ அதுதான் நம்ம என்ன சம் ரீசன்ஸ். ஓகேவா. ஸோ சேல்ஸ் ஆகாமல் டிமாண்டில் இருக்கிற அந்த திங்ஸுக்கோ இல்லை கஸ்டமர்ஸை நம்ம இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காகவோ அதை என்ன பண்ணுவாங்க, அந்த ப்ராசஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா. ஸோ டிஸ்கவுண்ட் அப்படின்றது என்ன, நம்மளுடைய மார்க்கெட். ஓகே. ஸோ நம்மளுடைய மார்க்கெட் ப்ரைஸை விட கம்மியாக இருக்கும். ஓகேவா. ஸோ மார்க்கெட்டட் ப்ரைஸை விட கம்மியாக இருக்கிறது தான் டிஸ்கவுண்ட் சொல்லியிருக்காங்க. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, செல்லிங் ப்ரைஸ். ஸோ நெக்ஸ்ட் ஒன் செல்லிங் ப்ரைஸ். ஸோ இது டிஸ்கவுண்ட். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ஒன் செல்லிங் ப்ரைஸ். ஸோ செல்லிங் ப்ரைஸ் நம்ம என்ன ஷார்ட்டாக சொல்லுவோம், எஸ்பி. ஓகேவா. ஸோ செல்லிங் ப்ரைஸ் அப்படின்னா என்னன்னு பாருங்க, த அமௌண்ட் that a customer pays to a committee after availing the discount. Okay, so it's called a selling price. Okay வாமா. so selling price அப்படின்னா என்ன சொல்லியிருக்காங்க, selling price which is equal to marketed price minus discount. ஓகேவா. ஸோ மார்க்கெட்டட் ப்ரைஸ்லேருந்து நம்ம டிஸ்கவுண்ட்டை ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுதான் நம்ம என்னன்னு சொல்லியிருக்காங்க, செல்லிங் ப்ரைஸ். ஓகேவா. ஸோ நம்மளுடைய சேல்ஸ் ப்ரைஸ்ன்னு சொல்லலாம். ஓகேவா. ஸோ சேல் பண்ணுறது தானே நம்ம செல்லிங் ப்ரைஸ்ன்னு சொல்லியிருக்கோம். ஓகேவா. ஸோ செல்லிங் ப்ரைஸ் ஈக்குவல் டு மார்க்கெட்டட் ப்ரைஸ் மைனஸ் டிஸ்கவுண்ட். ஓகேவா. ஸோ இதுலேருந்து நமக்கு என்னமா தெரியுது, நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம், ப்ராஃபிட் அண்ட் லாஸ். ஸோ வாட் இஸ் த ப்ராஃபிட்? ப்ராஃபிட்னா நம்ம என்ன சொல்லியிருக்கோம், த மணி தட் யூ மேக் வென் யூ sell something for more than its cost you. ஓகேவா. ஸோ நம்மளுடைய பர்ச்சேஸ் அமௌண்ட்டை விட, ஓகேவா. ஸோ பர்ச்சேஸ் அமௌண்ட் ப்ளஸ் ஓவர் ஹேண்ட் எக்ஸ்பென்ஸை ரெண்டையும் ஆட் பண்ணோம். நம்ம வந்து வாங்கின விலையை விட, ஓகேவா. ஸோ வாங்கின விலையை விட அதிகமாக கிடைக்கிறது தான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ஓகேவா. ஸோ வாங்கின விலை ப்ளஸ் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணது, ஸோ அதெல்லாம் சேர்த்து சொல்கிறது தான் நம்ம ப்ராஃபிட்னு சொல்லியிருப்போம். ஸோ லாஸ் அப்படின்னா நம்ம வாங்கின விலையை விட கம்மியாக சேல்ஸ் பண்ணுறது தான் என்ன சொல்லியிருப்போம், லாஸ்ன்னு சொல்லியிருப்போம். ஓகேவா. ஸோ காஸ்ட் ப்ரைஸ் அப்படின்னு என்னமா, ஸோ காஸ்ட் ப்ரைஸ் ஈக்குவல் டு பர்ச்சேஸ் ப்ரைஸ் ப்ளஸ் ஓவர் அண்ட் எக்ஸ்பென்ஸ். ஓகேவா. ஸோ நம்ம அடக்க விலை அப்படின்றது என்ன, நம்ம பர்ச்சேஸ் பண்ண விலையும் ப்ளஸ் அதுக்கான செலவு. ஓகேவா. ஸோ செலவு பண்ணியிருப்போம். ஸோ அதெல்லாம் ஆட் பண்ணுறது தான் நம்ம என்ன சொல்லியிருப்போம், காஸ்ட் ப்ரைஸ் சொல்லியிருப்போம். ஓகேவா. ஸோ மார்க்கெட்டட் ப்ரைஸ் அப்படின்னா என்னது, ஹையர் தென் த காஸ்ட் ப்ரைஸ். காஸ்ட் ப்ரைஸை விட அதிகமாக எதிர்பார்க்கறதா மார்க்கெட்டட் ப்ரைஸ்ன்னு சொல்லியிருக்கோம். ஓகேவா. ஸோ ஆர் டேக் ப்ரைஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ டிஸ்கவுண்ட் அப்படின்னா என்னமா, நம்ம சம் ரீசனுக்காகவோ இல்லை கஸ்டமர்ஸை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக போடுறது தான் நம்ம டிஸ்கவுண்ட். ஓகேவா. ஸோ செல்லிங் ப்ரைஸ் அப்படின்னா என்ன, செல்லிங் ப்ரைஸ் ஈக்குவல் டு மார்க்கெட்டட் ப்ரைஸ் மைனஸ் டிஸ்கவுண்ட். ஓகேவா. ஸோ மார்க்கெட்டட் ப்ரைஸ்லேருந்து டிஸ்கவுண்ட்டை கழிச்சோம் அப்படின்னா அதை தான் நம்ம செல்லிங் ப்ரைஸ் சொல்லுவோம். ஓகேவா. ஸோ இதெல்லாம் நீங்கள் சம்ஸ் பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். ஓகேவா. ஸோ சம்ஸ் போயிடலாமாம்மா. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள். ஓகே கேர்ள்ஸ். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ஜஸ்ட் ஃபார்முலாஸ் பார்த்துடலாம். ஓகேவா. ஸோ சம்முக்கு போகிறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஃபார்முலாஸ் பார்த்துடலாம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், காஸ்ட் ப்ரைஸ் இஸ் லெஸ் தென் செல்லிங் ப்ரைஸ். ஓகேவா. ஸோ இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம், ப்ராஃபிட். ஓகேவாம்மா. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, நம்மளுடைய காஸ்ட் ப்ரைஸை விட செல்லிங் ப்ரைஸ் அதிகமாக இருக்கணும். ஓகேவா. ஸோ வாங்கின விலையை விட விற்க வேண்டிய விலை அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அதுதான் ப்ராஃபிட். ஓகேவா.
ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்ன சொல்லலாம், selling price is less than cost price. ஓகேவா, this is loss. ஓகேவா, ஸோ செல்லிங் ப்ரைஸை விட காஸ்ட் ப்ரைஸ் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அதுதான் லாஸ். ஓகேவா, ஸோ தென் நெக்ஸ்ட் என்ன சொல்லலாம் அப்படின்னா செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ். ஓகேவா, லாஸ் அப்படின்னு என்ன சொல்லுவாங்க, லாஸ் ஈக்குவல் டு காஸ்ட் ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ். ஏன் அப்படின்னா இது என்ன பண்ணியிருப்பாங்க, காஸ்ட் ப்ரைஸ் இஸ் த ஹையஸ்ட் வேல்யூஸ். ஓகே, செல்லிங் ப்ரைஸ் இஸ் த லோவஸ்ட் வேல்யூஸ். ஓகே, ஸோ காஸ்ட் ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ். ஸோ ப்ராஃபிட் ஈக்குவல் டு செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, இன் கேஸ், ஸோ தட் இஸ் காஸ்ட் ப்ரைஸ் ஈக்குவல் டு செல்லிங் ப்ரைஸ். ஓகேவா, ஸோ நோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ். ஓகேவா, ஸோ ரெண்டுமே காஸ்ட் ப்ரைஸ் அண்ட் செல்லிங் ப்ரைஸ் ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா என்ன ஆகும், லாஸும் இல்லை ப்ராஃபிட்டும் இல்லை. ஓகேவா, ஸோ டிஸ்கவுண்ட் அப்படின்னு நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ஸோ டிஸ்கவுண்ட் ஈக்குவல் டு மார்க்கெட்டட் ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ். ஓகேவா, ஸோ டிஸ்கவுண்ட் அப்படின்றது என்னமா, மார்க்கெட் ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ். ஓகே, ஸோ செல்லிங் ப்ரைஸ் அப்படின்னு நம்ம என்ன சொல்லியிருக்கோம், மார்க்கெட்டட் ப்ரைஸ் மைனஸ் டிஸ்கவுண்ட். ஓகேவா, ஸோ இந்த ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம பிஃபோர் வர சம்மெல்லாம் பார்க்க போகிறோம். ஓகேவா, ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் சம்மு பாருங்க. ஓகேவாம்மா, ஸோ இதுதான் நம்மளுடைய சம். ஓகேவா, ஸோ சிபி அப்படின்றது என்ன, காஸ்ட் ப்ரைஸ், எஸ்பி அப்படின்றது செல்லிங் ப்ரைஸ். ஸோ ப்ராஃபிட் லாஸ் மட்டும் நம்ம ஃபைண்ட் பண்ணும். ஓகேவா, ஸோ ஃபில் அப் த approached boxes in the following tables. ஓகேவா, ஸோ இந்த டேபிள்ஸ் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம், பாக்ஸை ஃபில் பண்ண போகிறோம். ஓகேவா, ஸோ இந்த ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணும். ஓகேவா, ஸோ நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லைம்மா, காஸ்ட் ப்ரைஸ் இஸ் லெஸ் தென் செல்லிங் ப்ரைஸ். ஓகேவா, ஸோ காஸ்ட் ப்ரைஸ் விட செல்லிங் ப்ரைஸ் அதிகமாக இருந்தால் அது வந்து ப்ராஃபிட். இன்கேஸ் காஸ்ட் ப்ரைஸ் விட செல்லிங் ப்ரைஸ் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து லாஸில் இன்க்ளூட் ஆயிடும். ஓகேவா, ஸோ பார்த்துடலாங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், காஸ்ட் ப்ரைஸ் 50, ஸோ செல்லிங் ப்ரைஸ் 60. ஓகேவா, ஸோ இதில் என்ன தெரியுது, காஸ்ட் ப்ரைஸ் விட செல்லிங் ப்ரைஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அதிகமாக இருந்தாவே என்ன அர்த்தம், அதில் ப்ராஃபிட் தான் வரும்னு அர்த்தம். ஓகேவா, ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ப்ராஃபிட் கண்டுபிடிக்க என்னமா பண்ணலாம், செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ். ஓகேவா, ஸோ இந்த இடத்துல செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், அப்போ என்ன வரும், செல்லிங் ப்ரைஸ் என்னமா 60, ஸோ 60 மைனஸ் 50. ஓகே, ஸோ ஈக்குவல் டு 10. ஸோ 10ன்றது என்னமா, ப்ராஃபிட். ஓகேவா, ஸோ ப்ராஃபிட். புரியுதுங்களா. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, காஸ்ட் ப்ரைஸ் 70, செல்லிங் ப்ரைஸ் 60. ஸோ ப்ராஃபிட்டா லாஸான்னு கேட்குறாங்க. ஓகேவா, ஸோ காஸ்ட் ப்ரைஸ் த ஹையஸ்ட் வேல்யூ, செல்லிங் ப்ரைஸ் த லோவஸ்ட் வேல்யூ. ஸோ செகண்ட் ஒன், ஸோ காஸ்ட் ப்ரைஸ் இஸ் கிரேட்டர் தென் செல்லிங் ப்ரைஸ். ஓகேவா, ஸோ செகண்ட் ஒன் என்ன பண்ணலாம், 70 மைனஸ் 60, ஸோ ஈக்குவல் டு 10. 10 is the loss. ஓகேவா, ஸோ ஏன் அப்படின்னா காஸ்ட் ப்ரைஸ் இஸ் த ஹையஸ்ட் வேல்யூஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, காஸ்ட் ப்ரைஸ் கொடுத்துட்டாங்க. ஓகே, ஸோ காஸ்ட் ப்ரைஸ் இஸ் 100, செல்லிங் ப்ரைஸ் நாம் கண்டுபிடிக்கணும். ஸோ ப்ராஃபிட் கொடுத்துட்டாங்க. ஓகேவா, ஸோ ப்ராஃபிட் கொடுத்துட்டாங்க அப்படின்னா என்ன அர்த்தம், ஸோ இந்த இடத்துல வந்துடும். ஓகே, ஸோ ப்ராஃபிட் ஈக்குவல் டு செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ். ஓகேவா, ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம கண்டுபிடிக்கிறது இந்த செல்லிங் ப்ரைஸ் தான் கண்டுபிடிக்கணும். ஓகேவா, ஸோ அதுக்காக ஃபார்முலாஸ் நம்ம சேஞ்ச் பண்ணி எழுதலாமா. ஸோ எப்படி சேஞ்ச் பண்ணுவீங்க, எப்படிமா சேஞ்ச் பண்ணுவீங்க, தேர்ட் ஒன் தான் நம்ம போடுறோம். இப்போ தேர்ட் ஒன் பாருங்கள், ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ஃபார்முலாஸ் சேஞ்ச் பண்ணணும். ஓகேவா, ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, நம்ம செல்லிங் ப்ரைஸ் தான் கண்டுபிடிக்கணும், விச் இஸ் ஈக்குவல் டு, இப்போது இந்த இடத்துல மைனஸ் இருக்குது. ஸோ மைனஸ் ஈக்குவலுக்கு அந்த பக்கம் போனால் கண்டிப்பாக ப்ளஸ்ஸாக சேஞ்சஸ் ஆயிரும். அப்போது ப்ராஃபிட் ப்ளஸ் செல்லிங் ப்ரைஸ், சரிம்மா, காஸ்ட் ப்ரைஸ். ஓகேவா, ஸோ செல்லிங் ப்ரைஸ் ஈக்குவல் டு ப்ராஃபிட் ப்ளஸ் காஸ்ட் ப்ரைஸ். ஓகேவா, ஸோ அப்போ ரெண்டையும் ஆட் பண்ணோம். அப்போ 100 ப்ளஸ் 20 என்ன ஆயிரும், 120. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், காஸ்ட் ப்ரைஸ் 80, செல்லிங் ப்ரைஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் ஒன் லாஸ் கொடுத்துட்டாங்க. ஓகேவா, ஸோ இதிலெல்லாம் லாஸ் கிடையாது. ஓகேவா, ஸோ லாஸ் கொடுத்துட்டாங்க. அப்போது நம்ம செகண்ட் ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணணும். ஓகேவா, ஸோ 80 இஸ் த காஸ்ட் ப்ரைஸ். ஸோ நெக்ஸ்ட் ஒன் லாஸ் கொடுத்துட்டாங்க, நாம் என்ன கண்டுபிடிக்கணும், செல்லிங் ப்ரைஸ் கண்டுபிடிக்கணும். ஓகேவா, ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா அதுக்கு நம்ம ஃபார்முலாஸ் ஃபஸ்ட்டு சேஞ்சஸ் பண்ணி எழுதணும். ஸோ ஃபோர்த்து சம் பாருங்கள், நம்ம என்னம்மா கண்டுபிடிக்கணும், செல்லிங் ப்ரைஸ் கண்டுபிடிக்கணும். ஓகேவா, ஸோ செல்லிங் ப்ரைஸ் நான் ஃபஸ்ட் ஒன் வச்சுக்கிட்டு ஃபஸ்ட்டு ப்ளஸ் இந்த பக்கம் மைனஸ் இந்த பக்கம் போனால் ப்ளஸ்ஸாக மாறிடும். ஸோ ப்ளஸ் அந்த பக்கம் போனால் மைனஸ். ஸோ காஸ்ட் ப்ரைஸ் மைனஸ் லாஸ். ஓகேவா, ஸோ காஸ்ட் ப்ரைஸோட வேல்யூஸ் என்ன, 80
minus loss வந்து 15. So minus பண்ணீங்க அப்படின்னா 10ல 5 போச்சுன்னா 5, 7ல 1 போச்சுன்னா 6. ஓகேவா? So selling price 65. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், செல்லிங் ப்ரைஸ் கொடுத்துட்டாங்க, ப்ராஃபிட் கொடுத்துட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? காஸ்ட் ப்ரைஸ் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ எத்தனாவது சமமா? 5th சம். ஓகேவா காஸ்? ஸோ நெக்ஸ்ட் ஒன் 5th சம் போடுறோம். ஸோ 5th சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க, நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். ஓகேவா? ஸோ என்ன கொடுத்துட்டாங்க? செல்லிங் ப்ரைஸ் கொடுத்துட்டாங்க. எவ்வளோ? 70. ஸோ ப்ராஃபிட் எவ்வளோ? 25. ஸோ என்ன கண்டுபிடிக்கணும்? காஸ்ட் ப்ரைஸ் தான் நம்ம இப்போ கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ கிவன் ஃபார்முலாஸ் என்னமா? ப்ராஃபிட் ஈக்குவல் டு செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ். ஓகேவா? ஸோ காஸ்ட் ப்ரைஸோட வேல்யூஸாக கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ அப்போ therefore காஸ்ட் ப்ரைஸ் ஈக்குவல் டு selling price minus profit. ஓகேவா? so what is the selling price? so 70 rupees. okay, so minus profit 25. so subtraction from 70 minus 25. okay, so 5 6. ஓகேவா? சாரிமா 4. அப்போ என்ன ஆச்சு? காஸ்ட் ப்ரைஸ் இஸ் 45 rupees. ஓகேவா? ஸோ லாஸ்ட் ஒன் பாருங்க. அப்போ நோ லாஸ். ஓகேவா? ஸோ லாஸ்ட் ஒன் பாருங்க, காஸ்ட் ப்ரைஸ் தெரியாது, செல்லிங் ப்ரைஸ் 100, லாஸ் கொடுத்துட்டாங்க 30. ஓகேவா? ஸோ நம்ம இந்த சம் மாதிரி யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ 6th சம் என்ன கொடுத்துட்டாங்க? காஸ்ட் ப்ரைஸ் தெரியாது, செல்லிங் ப்ரைஸ் என்னமா கொடுத்துருக்காங்க? 100 கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ செல்லிங் ப்ரைஸ் 100, ப்ராஃபிட் அது ப்ராஃபிட் கிடையாது, லாஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ லாஸ் எவ்வளோ? 30. ஓகேவா? ஸோ என்ன கண்டுபிடிக்கணும்? காஸ்ட் ப்ரைஸ். ஸோ வாட் இஸ் த ஃபார்முலாஸ் ஆஃப் லாஸ்? லாஸ் ஈக்குவல் டு காஸ்ட் ப்ரைஸ் மைனஸ் selling price. ஓகேவா? so you can find the cost price. so cost price equal to loss plus selling price. ஓகேவா? so அப்போ என்ன ஆகும்? loss எவ்வளோ? 30. அப்போ 30 plus 100 equal to 130. ஓகேவா? so அப்போ cost price எவ்வளோமா? 130. so இது மைனஸ். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் நம்ம பாக்ஸை ஃபில் பண்ணணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சம் போயிடலாங்களா? நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். ஓகே கேர்ள்ஸ், நம்மளுடைய எக்ஸசைஸ் சம்ஸ். ஓகே, ஸோ 3rd சம் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இதில் பாருங்கள், காஸ்ட் ப்ரைஸ் கொடுத்துட்டாங்க, செல்லிங் ப்ரைஸ் கொடுத்துட்டாங்க, ப்ராஃபிட் அண்டு லாஸ். ஓகேவா? ஸோ காஸ்ட் ப்ரைஸ் ஃபஸ்ட்டு சம் பாருங்கள். வாட் இஸ் த காஸ்ட் ப்ரைஸ்? 100 rupees, செல்லிங் ப்ரைஸ் 120 rupees. ஸோ நாம் தான் ஃபைண்ட் பண்ணணும் ப்ராஃபிட் ஆர் லாஸ். ஓகேவா? ஸோ இதில் ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே நீங்கள் ஃபார்முலாஸ் உங்களுக்கு தெரியணும். ஓகேவா? ஸோ என்ன ஃபார்முலாஸ்மா? ஸோ காஸ்ட் ப்ரைஸ் இஸ் லெஸ் தென் செல்லிங் ப்ரைஸ். ஓகேவா? ஸோ காஸ்ட் ப்ரைஸ் விட செல்லிங் ப்ரைஸ் அதிகமாக இருந்தால் என்னதுமா? அது ப்ராஃபிட். ஓகேவா? ஸோ லாஸாக இருந்தால் என்ன பண்ணலாம்? காஸ்ட் ப்ரைஸ் இஸ் கிரேட்டர் தென் செல்லிங் ப்ரைஸ். ஓகே, ஸோ காஸ்ட் ப்ரைஸ் விட செல்லிங் ப்ரைஸ் எப்படி இருக்கும்? கம்மியாக இருக்கும். ஓகேவா? ஸோ அதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? லாஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அதை வச்சு தான் நம்ம இப்போ ஃபைன் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், காஸ்ட் ப்ரைஸ் 100, செல்லிங் ப்ரைஸ் 120. ஓகேவா? ஸோ ஹையஸ்ட் வேல்யூஸ் ஆஃப் காஸ்ட் செல்லிங் ப்ரைஸ். ஓகே, ஸோ செல்லிங் ப்ரைஸ் அதிகமாக இருந்தால் அது என்ன ஆகும்? ப்ராஃபிட்டில் போயிடும். ஓகேவா? அப்போ என்ன ஃபார்முலாஸ் என்னமா? ப்ராஃபிட்டுக்கு என்ன ஃபார்முலாஸ்? ப்ராஃபிட் ஈக்குவல் டு, ஓகே, ஸோ அந்த ஃபார்முலாஸ் நமக்கு நல்லா தெரியணும். ஓகேவா? ஸோ ப்ராஃபிட் ஈக்குவல் டு செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ். ஸோ லாஸ் ஈக்குவல் டு காஸ்ட் ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு சம் பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? காஸ்ட் ப்ரைஸ் ஈக்குவல் டு 100, செல்லிங் ப்ரைஸ் ஈக்குவல் டு 120. ஓகேவா? ஸோ ஃபைண்ட் த ப்ராஃபிட். ஸோ ரெண்டு என்ன பண்ணும்? மைனஸ் பண்ணும். ஸோ ப்ராஃபிட் ஈக்குவல் டு, ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் செல்லிங் ப்ரைஸ், ஸோ 120 மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ் 100 ஈக்குவல் டு 20. ஓகேவா? ஸோ அப்போ ப்ராஃபிட் எவ்வளோமா? 20. ஸோ நாட் லாஸ். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, காஸ்ட் ப்ரைஸ் 110, செல்லிங் ப்ரைஸ் 120. ஓகேவா? ஸோ இட் இஸ் எ ப்ராஃபிட். ஓகே, ஸோ என்ன வரும்? 110 இஸ் நாட் லாஸ். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, 120. ஸோ ப்ராஃபிட் கொடுத்துருவாங்க. ஓகே, ஸோ ப்ராஃபிட் 20 அப்படின்னா வாட் இஸ் த காஸ்ட் ப்ரைஸ்? ஓகே, ஸோ அதை எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு பாருங்க. 3rd சம். ஸோ 3rd ஒன் என்ன கொடுத்துருக்காங்க? ஸோ காஸ்ட் ப்ரைஸ் ஈக்குவல் டு 120, profit equal to 20. So what is the selling price? So selling price equal to, what is the formulas of selling price? Okay, so selling price equal to profit plus cost price. Okay, so profit plus cost price, so equal to 120 plus 20 equal to 140. Okay, so selling price 140. Okay,
புரிஞ்சிச்சிங்களா நான் எப்படி போடுறேன்னு? நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, the cost price 100, selling price 90. ஓகேவா? so cost price is the highest value, selling price is the lowest value. okay, so it is the loss. ஓகேவா? அப்ப என்ன பண்ணணும்? loss equal to fourth சமமா loss equal to cost price minus selling price. ஓகேவா? so what is the values of cost price? 100 minus selling price 90, which is equal to loss of 10. ஓகேவா? so loss of 10, which is not profit. ஓகேவா? so next one பாருங்க, cost price 120, selling price நாம கண்டுபிடிக்கணும், profit 25. ஓகேவா? so என்ன பண்ணணும்? ரெண்டையும் ஆட் பண்ணணும். ஓகே, ஸோ ஆட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? நீங்கள் டைரெக்டாகவே ஆன்சர் பண்ணலாம். ஸோ ரெண்டை ஆட் பண்ணால் என்னமா வரும்? 145. ஓகேவா? ஸோ வெரி வெரி ஈஸி சம் தான், ஜஸ்ட் யூ வில் ட்ரை. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். ஓகே கேர்ள்ஸ், ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, கம்ப்ளீட் த ஃபாலோயிங் டேபிள்ஸ். ஓகேவா? ஸோ இந்த ஒரு டேபிள்ஸ் நான் சொல்லித்தரேன், ரிமைனிங் டேபிள்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, காஸ்ட் ப்ரைஸ், எம்பின்னு என்னமா மார்க்கெட்டட் ப்ரைஸ், எஸ்பின்றது செல்லிங் ப்ரைஸ், டிஸ்கவுண்ட், ப்ராஃபிட் அண்டு லாஸ். ஓகேவா? ஸோ இதுக்கு எல்லாமே என்ன பண்ணணும்? ஃபார்முலாஸ் தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேவாம்மா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, காஸ்ட் ப்ரைஸ் 110. ஓகே, ஸோ மார்க்கெட்டட் ப்ரைஸ் 130. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்? செல்லிங் ப்ரைஸ் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ என்ன கொடுத்துருக்காங்க? காஸ்ட் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே கேர்ள்ஸ், அந்த டேபிள்ஸ் பாருங்க, ஃபர்ஸ்ட் சம். ஓகே, ஸோ காஸ்ட் ப்ரைஸ் 110, மார்க்கெட்டட் ப்ரைஸ் 130, டிஸ்கவுண்ட் 5. ஓகேவா? ஸோ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்ன கண்டுபிடிக்கணும்? ஃபர்ஸ்ட் ஒன் செல்லிங் ப்ரைஸ் ஃபைண்ட் பண்ணும். ஓகேவா? ஸோ வாட் இஸ் த ஃபார்முலாஸ் ஆஃப் செல்லிங் ப்ரைஸ்? ஸோ செல்லிங் ப்ரைஸ் ஈக்குவல் டு மார்க்கெட்டட் ப்ரைஸ் மைனஸ் discount. ஓகேவா? so what is the marketed price? 130 minus discount 5. ஓகேவா? so equal to 125. it is the selling price. ஓகேவா? so 125 என்றது selling price. so next one profit கண்டுபிடிக்கணும். ஓகேவா? so நமக்கு selling priceம் கிடைச்சிச்சு, cost priceம் கிடைச்சிச்சு. ஓகேவா? so we can find the profit. so profit equal to, profit என்னமா? so first one comparison of the cost price and the selling price. Okay, so selling price is the highest value, so we can find the profit. so profit equal to selling price minus cost price. so what is the selling price? 125 minus 110 equal to 15. okay va? so profit is 15. okay va? so next one பாயிரலாமா? next one பாருங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருமா, காஸ்ட் ப்ரைஸ் 110. ஓகேவா? ஸோ மார்க்கெட் ப்ரைஸ் 130. நெக்ஸ்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா டிஸ்கவுண்ட் வந்து 20. ஓகேவா? சேம் ப்ராசஸ் தான், ஃபர்ஸ்ட் சம் எப்படி ஃபைண்ட் பண்ணுமோ செகண்ட் சம்மும் ஈக்குவல். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் செல்லிங் ப்ரைஸ் ஈக்குவல் டு மார்க்கெட்டட் ப்ரைஸ் மைனஸ் டிஸ்கவுண்ட். ஓகே, ஸோ வாட் இஸ் த மார்க்கெட்டட் ப்ரைஸ்? 130 minus discount 20. ஓகேவா? ஸோ அப்போ செல்லிங் ப்ரைஸ் ஈக்குவல் டு எவ்வளோமா? 110. ஓகே, ஸோ செல்லிங் ப்ரைஸ் ஈக்குவல் டு 110. ஸோ நெக்ஸ்ட் we can find the profit or loss. ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கம்பேரிஷன் ஆஃப் த காஸ்ட் ப்ரைஸ் அண்ட் செல்லிங் ப்ரைஸ். ஓகே, ஸோ 110 and 110. ஸோ காஸ்ட் ப்ரைஸ் which is equal to selling price. காஸ்ட் ப்ரைஸ் which is equal to selling price is no profit or loss. ஓகேவா? ஸோ இது ஆல்ரெடி நம்ம ஃபார்முலாஸில் பார்த்தது தான். ஓகேவா? ஸோ தேர்ட் சம் போயிடலாமா? தேர்ட் ஒன் பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு. மார்க்கெட்டட் ப்ரைஸ் 130, நெக்ஸ்ட் டிஸ்கவுண்ட் 15. ஓகேவா? ஸோ ரெண்டு வேல்யூஸ் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவாமா? ஸோ நம்ம எப்படி ஃபைண்ட் பண்ணுறதுன்னு ஃபர்ஸ்ட் பாருங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் we can find the selling price. okay, so selling price equal to marketed price minus discount. so marketed price 130, discount 15. okay va? so அப்போ 130 minus 15 which is equal to 115. okay va? so selling price is 115. so next one. ஓகே மாமா? ஸோ ப்ராஃபிட் என்ன கொடுத்துருக்காங்க? 13 கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ராஃபிட் அண்ட் செல்லிங் ப்ரைஸ் வச்சு நம்ம என்ன பண்ணலாம்? காஸ்ட் ப்ரைஸ் ஃபைண்ட் பண்ணிடலாம். ஓகேவா? அப்போ என்ன பண்ணும்? ப்ராஃபிட் ஈக்குவல் டு செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ்.
ஓகேவா? ஸோ வாட் இஸ் த செல்லிங் ப்ரைஸ்? 115. ஓகே, ஸோ மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ், இங்கோ ப்ராஃபிட் எவ்வளோ? 30. ஓகேவா? ஸோ அப்போ காஸ்ட் ப்ரைஸ் ஈக்குவல் டு 115 மைனஸ் 30. ஓகேவா? ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 85. ஓகே, ஸோ காஸ்ட் ப்ரைஸ் இஸ் 85. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான்மா தெரிஞ்ச வேல்யூஸ் வச்சுக்கிட்டு நம்ம தெரியாத வேல்யூஸ் ஃபைண்ட் பண்ணிடணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சம் பாருங்க. ஃபோர்த் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க? மார்க்கெட்டட் ப்ரைஸ் 130. ஓகேவா? ஸோ மார்க்கெட்டட் ப்ரைஸ் 113 கொடுத்துட்டாங்க. மார்க்கெட்டட் ப்ரைஸ் 130. லாஸ் எவ்வளோ அப்படின்னா 25. ஓகேவா? ஸோ மார்க்கெட்டட் ப்ரைஸும் நமக்கு லாஸும் கொடுத்துட்டாங்க. ஓகே, ஸோ இதுலேருந்து தான் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா செல்லிங் ப்ரைஸ் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ இதில் டிஸ்கவுண்ட் பார்த்தீங்க அப்படின்னா எதுவுமே கொடுக்கல. ஸோ டிஸ்கவுண்ட் வி கேன் டேக் த 0. ஓகேவா? டிஸ்கவுண்ட் நம்ம என்னென்னு எடுத்துக்கணும்? 0ன்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா? ஸோ அப்போ என்ன பண்ணலாம்? செல்லிங் ப்ரைஸ் ஈக்குவல் டு marketed price minus discount. ஓகேவா? ஸோ டிஸ்கவுண்ட் ஆல்ரெடி 0. ஸோ marketed price 130. it is a selling price. ஓகேவா? அப்போ செல்லிங் ப்ரைஸ் வேல்யூஸ் என்னமா வரும்? செல்லிங் ப்ரைஸ் 130. ஓகேவா? ஸோ ஆல்ரெடி லாஸ்ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ லாஸோட வேல்யூ 25 கொடுத்துட்டாங்க. இதுலேருந்து என்ன பண்ணலாம்? காஸ்ட் ப்ரைஸ் நம்ம ஃபைன் பண்ணிக்கலாம். ஓகேவா? அப்போ என்ன பண்ணலாம்? லாஸ் ஈக்குவல் டு காஸ்ட் ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ். ஓகேவா? அப்போ நம்ம காஸ்ட் ப்ரைஸ் தான் ஃபைன் பண்ணும். செல்லிங் ப்ரைஸ் என்ன ஆயிரும்? ப்ளஸ் loss plus selling price. So selling price 110 plus loss வந்து 25. So ரெண்டே ஆட் பண்ணா 155. ஓகேவா? it is a cost price. So cost price ஓட values என்னமா? 155. ஓகேவா? ஜஸ்ட் நீங்கள் இன்னொரு டேபிள்ஸ் இருக்குதுமா, அந்த டேபிள்ஸ் பாருங்க. ஓகேவா கேர்ள்ஸ்? ஸோ இதுதான் நமக்கு இன்னைக்கு ஹோம் ஒர்க்ஸ். ஓகேவா? ஸோ நம்ம இப்போ எப்படி ட்ரை பண்ணமோ ஜஸ்ட்டு அதே சேம் ப்ராசஸில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ யூ ஹேவ் எனி டவுட் கான்டாக்ட் மீ. ஓகே, தேங்க்யூ.